அசீம், நீ வந்து ரொம்ப அழகு தான். ஆனா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ பண்ணல அப்டின்னா, அப்படிங்கிற மாரி வந்து ஏடன் வந்து அசீம்க்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது. அசீமும் வந்து பயங்கர குஷி ஆயிட்டாப்புல. ஏன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஷோ ஸ்டார்ட் ஆனது வந்து 2ண்ட் லவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசீம்க்கு வந்து ஏடன வந்து புடிச்சிருக்கு அப்படிங்கிறத நெறைய இடத்துல அவரே வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. அதுக்கேத்த மாரி வந்து இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடன தேடி, தேடி, தேடி "ஏடன் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசீம் வந்து தேடி போறாரு. ஸோ தேடி போனோனே மேல உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க. அப்போ வந்து அசீம் மேலே வந்து அவங்க ஒரு உரிமையாக கோவப்படுற மாதிரி அவங்க வந்து எனக்கு ஒரு கோவம் உங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு 10 பேருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு 11 தான் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து வரீங்க, நீங்கள் வந்து பேசவே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஏடனும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஏடன் கிட்டே வந்து உங்கள் லைஃப் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அசீம் கிட்ட. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் டாஸ்கில் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்கில் வந்து ஏடன் வந்து அசீமை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டாஸ்க்கை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, ஏடன் வந்து அசீமை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகு தான், பட் அசீம் எப்போ அழகு அப்படின்னா இந்த மேக்கப் கோட்டிங்கெல்லாம் வந்து போடாத போது தான் வந்து அழகு. நேச்சுரலாக ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அழகு. ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து சும்மா அந்த புட்டி போடுறது அதெல்லாம் வந்து போடாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கூட ஏதோ போட்டிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜாலியாக கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஓ இதுதான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க 2 பேருமே சிரிச்சுட்டு வந்து ஒரு ஒரு பாண்ட் க்ரியேட் ஆன மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு டாஸ்க் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் வந்து அசீமுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் ஏடனுக்கு பிடிச்சது, இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணுறாங்க அந்த டாஸ்கில். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமும் 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ வரையும் எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகி போயிட்டுருக்க மாதிரி தான் இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக இது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி டெய்லியும் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து ரிவ்யூ வந்துடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.